السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு ஸாலிஹீன் பாடம் 73. இந்த ரியாலு ஸாலிஹீன் கிதாபினுடைய 73ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் ஹத், நன்மையின் பக்கம் தூண்டுதல் குறித்தான பாடத்தை குறித்து அதன் கீழே இடம்பெயரக்கூடிய அந்த ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு ஸாலிஹீனுடைய 73ஆம் நாள் பாடத்துல அல்லாஹ் சொன்னதை செய்தார்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதில் இந்த பாடமாகிறது 2ஆம் பிரிவாக உள்ளது. அப்போ இந்த பாடம் 2வது பிரிவாக இருக்கு. இதற்கு முன்னதான பாடம் 1ஆம் பிரிவு. அதில் இந்த ஹதீஸினுடைய அந்த மொத்த கருத்தையும், இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த அனைத்து சம்பவங்களையும் நாம் பார்த்தோம். அந்த சம்பவங்களை பார்த்து அந்த ஹதீஸில் மொத்தம் 4 ரிவாயத்துகள் கூறப்பட்டிருக்கும். அந்த 4 ரிவாயத்துகள்ல இருந்து 2 ரிவாயத்துகளை அந்த ஹதீஸில் நாம் பார்த்தோம். இன்னும் 2 ரிவாயத்துகளை இந்த பிரிவில், இந்த 2ஆம் பிரிவிலான இந்த பிரிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த ஹதீஸுடைய மொத்த கருத்தையும் முதலாம் பிரிவில் ஒரு சம்பவமாக சொல்லப்பட்டு விட்டது. இந்த பிரிவின் கீழே 2 ரிவாயத்துக்கள் வரும் என்பதாக நம்ம சொன்னோம். அந்த 2 ரிவாயத்துக்களும், அந்த 2 அறிவிப்புகளும் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய அறிவிப்பில் இருந்து செய்தியாக இருக்கின்றது என்பதை பதிவு செய்கிறார்கள். அந்த செய்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது அறிவிப்பில் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்ற இந்த துஆவை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை சொல்றாங்க. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேட்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு என்ன பதில் கொடுத்தார்கள் என்ற அந்த செய்தியை முதல் அறிவிப்பில் நாம் பார்க்க உள்ளோம். 2வது அறிவிப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்று ஓதக்கூடியவர்களாக, அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை பதிவு செஞ்சு தருவாங்க. இதன் காரணமாகவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் இந்த
எதற்காக வேண்டி இந்த கலிமத்தை, இந்த வார்த்தைகளை நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றீர்கள் யா ரசூலல்லாஹ்? எதற்காக நீங்க அதிகமா ஓதுறீங்கன்னு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய பதில் என்ன? எனக்கு சில அடையாளங்கள் காட்டப்பட்டு இருக்கின்றது. அந்த அடையாளங்களை நான் பார்க்கும் பொழுது இதை நான் அதிகப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். இதை நான் ஓதக்கூடியவனா இருக்கிறேன். இதைதான் என்னுடைய ரப்பு எனக்கு இஹ்பார் செஞ்சிருக்கான், எனக்கு அறிவித்து தந்திருக்கின்றான். நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து உதவியோ இல்ல அல்லாஹ்விடமிருந்து வெற்றியோ உங்களுக்கு வந்து விட்டால், இன்னும் நீங்கள் மக்களை அதிகமாக நபர்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹுடைய மார்க்கத்தில், தீனுல் இஸ்லாத்தில் நுழையக்கூடியவர்களாக, இஸ்லாத்தில் வரக்கூடியவர்களாக, மக்களை பார்ப்பவர்களாக நீங்கள் ஆகிறீர்கள் என்று சொன்னால், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. உங்களுடைய இரட்சகனை நீங்கள் ஹம்து செய்வதை கொண்டு, புகழுவதை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்று உங்கள் ரப்புக்கு நீங்கள் சுக்ர் செய்து கொண்டே இருங்கள் என்பதை சொல்லுவோம். இன்னும் உங்கள் ரப்பிடத்தில் நீங்கள் மன்னிப்பை கேட்கக்கூடியவர்களாக இருங்கள், பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அப்படியினும் அல்லாஹு தஆலா எனக்கு சொன்னான். இன்னும் அல்லாஹு தஆலா தவ்வாபன், அவன் தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை எனக்கு கற்றுத்தந்தான். அதனால்தான் நான் இந்த வார்த்தைகளை நான் இப்படி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவதாகவும், அல்லாஹ்வை புகழக்கூடியவனாகவும், அல்லாஹ்வோடு நான் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவனாகவும், நான் இதன் காரணமாக தான் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறேன் என்ற இந்த விஷயத்தை தன்னுடைய துணைவியாரான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி தந்தார்கள். அப்போ இந்த 2 ரிவாயத்தை தான் இந்த ஹதீஸ்ல நம்ம பேச இருக்கின்றோம். இதனுடைய கூடுதல் செய்திய, கூடுதல் விளக்கத்தையும், இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாவையும் நாம் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பாடம் வாசிக்கும் பொழுது நாம் பார்ப்போம். அப்போ இத்தோட இந்த அல்லாஹ் சொன்னதை செய்தார்கள் என்ற இந்த ஹதீஸானது நிறைவு செய்யப்படுகின்றது. அப்போ இந்த 2ஆம் பிரிவோடு நாம் இந்த ஹதீஸை நிறைவு செஞ்சாச்சு. அப்போ இந்த ஹதீஸ் ஒரு பெரிய ஹதீஸ், ஒரு நீண்ட ஹதீஸ், ஒரு 4 ரிவாயத்துக்கள், 4 அறிவிப்புகள் உள்ளடக்கியதன் காரணமாக, இது கொஞ்சம் பெரிதாக இருப்பதன் காரணமாக நாம் இதை 2 பிரிவுகளாக பிரித்து நாம் உங்களுக்கு தொகுத்து தந்திருக்கின்றோம். அதில் இந்த பாடமாகிறது 2ஆம் பிரிவாக இருக்கு. இத்தோடு இந்த ஹதீஸானது நிறைவு செய்யப்படக்கூடியதாகவும் இருக்கின்றது என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். அப்போ இதற்கு முன்னதான பாடத்துல, இதற்கு முன்னதான பிரிவு 1ஆம் பிரிவுல நாம் இந்த அசலாக சொல்லப்பட்ட இந்த ரிவாயத், இந்த அறிவிப்பையும் நாம் பார்த்தாச்சு. அடுத்தபடியாக எக்ஸ்ட்ராவாக சொன்ன இந்த அறிவிப்பில் உள்ள இந்த செய்தியும் நாம் பார்த்தாச்சு. அப்போ இந்த 2 விஷயங்களையும் நாம் முந்தின பிரிவுல நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைய பாடத்துல இந்த அவ்வலுல் குர்ஆன் என்ற இந்த வார்த்தைக்கான விளக்கத்தை இன்றைய பாடத்துல நம்ம பார்ப்போம். இன்னும் இந்த பாடத்தில் கூறப்படக்கூடிய இந்த 2 பெரிய அறிவிப்பான இந்த அறிவிப்பை பற்றிய செய்திகளையும் இன்றைய பாடத்துல நம்ம பேசுவோம். இப்போ நம்ம வாசிப்போம். மஅனா யதஅவ்வலுல் குர்ஆன், யதஅவ்வலுல் குர்ஆன் என்று இங்க போட்டாங்களே இல்லையா, இதனுடைய மஅனா ஆகிறது, இதனுடைய அர்த்தமாகிறது, அதாவது யஅமலு மா உமிர பிஹி ஃபில் குர்ஆனி, அந்த குர்ஆனிலே எந்த ஒன்றை கொண்டு அவர்கள் ஏவப்பட்டார்களோ அதை அவர்கள் செய்வார்கள். ஃபி கௌலிஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹுடைய அந்த சொல்லிலே உள்ள விஷயம். அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொன்னா, அந்த இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று அந்த ஆயத்தை சொல்லி, யா ரசூலல்லாஹ்
இது உங்களுடைய தவணையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கு. உங்கள் வயதினுடைய இந்த தவணையின் அடையாளமாக இருக்கின்றது என்பதை சொல்லி فسبح بحمدك فسبح بحمد ربك واستغفره ஃபசப்பிஹ் நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் பிஹம்தி ரப்பிக்க உங்களுடைய இரட்சகனை புகழுவதை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் வஸ்தக்ஃபிர்ஹு இன்னும் அவனோடு நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னானா இல்லையா? இந்த அல்லாஹு தஆலா சொன்ன இந்த சொல்லுல குர்ஆன சொல்லப்பட்ட இந்த ஒரு விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏவப்பட்ட விஷயம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியே நீங்கள் செய்யுங்கள் சொன்ன விஷயம் தானே. அப்போ அப்படிப்பட்ட அந்த ஏவப்பட்ட விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்ற அர்த்தத்திற்கு இந்த யதஅவ்வலுல் குர்ஆன என்ற ஒரு அர்த்தம் வரும் என்பதை நமக்கு இங்கு பதிவு செய்து தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த பிரிவுல நாம் இங்கு சொல்லப்படக்கூடிய இந்த மூன்றாவது அறிவிப்பை நாம் வாசிக்க இருக்கின்றோம். இப்ப பாருங்க, வஃபீ ரிவாயத்தில் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுக்குரிய அறிவிப்பில் உள்ள செய்தியாகும். அப்போ அவர்கள் அறிவிப்புல இருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த அறிவிப்பானது கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிரு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படுத்தக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். ஐயகூல கபுல ஐயமூத அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் சொல்வதை அவர்கள் அதிகப்படுத்தக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். என்ன சொல்வதை? சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக என்ற இந்த வார்த்தையை அவர்கள் வஃபாத்திற்கு முன்னால் சொல்வதை அவர்கள் அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த வார்த்தையை அதிகமா அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்களாம் அப்படின்னு தெளிவுபடுத்துறாங்க. இப்ப அதற்கான அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். சுபஹானக உன்னையே நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், அல்லாஹும்ம யா அல்லாஹ், வ பிஹம்திக இன்னும் உன்னையே நான் புகழ்வதை கொண்டு நான் புகழுகிறேன், அஸ்தக்ஃபிருக இன்னும் உன்னிடத்திலேயே நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன், வ அதூபு இலைக்க இன்னும் உன் பக்கமே நான் தௌபா செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடிக்கொள்கிறேன் என்று இதை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். காலத் ஆயிஷத்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். அவங்க சொல்றாங்க, குல்து நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் அல்லாஹுடைய தூதரே, மா ஹாதிஹில் கலிமாத் இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன? அல்லதி எத்தகைய வார்த்தை என்று சொன்னால், அராக உங்களை நான் பார்க்கிறேன், அஹதஸ்தஹா அந்த கலிமாத்துகளை நீங்கள் அறிவிக்கக்கூடியவர்களாக உங்களை நான் பார்க்கிறேன். எந்த நிலையில் என்று சொன்னால், தகூலுஹா அந்த கலிமத்தை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நிலையிலோ உங்களை நான் பார்க்கிறேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேனா இல்லையா? இப்படி ஒரு வார்த்தைகள் நீங்க சொல்றீங்க, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். எதற்காக வேண்டியதை நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கேள்விய ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வைக்கிறாங்க. கால அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுஇலத்லி எனக்கு ஆக்கி வைக்கப்பட்டது, அலாமத்துன் ஃபி உம்மதி என்னுடைய சமுதாயத்தில் ஒரு அடையாளமாகிறது எனக்கு ஆக்கி வைக்கப்பட்டது. இதா ரஅய்துஹா அந்த அடையாளத்தை நான் பார்த்தால், குல்துஹா நான் அதை கூறுவேன், நான் அந்த கலிமாத்துகளை அந்த வார்த்தைகளை நான் கூறுவேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆயிஷா எனக்கு என்னுடைய சமுதாயத்துல ஒரு சில அடையாளங்கள் காட்டப்பட்டு இருக்கின்றது. என்னுடைய தவணை குறித்தான ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பிக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த அடையாளத்தை நான் பார்க்கும் போதெல்லாம் நான் இந்த சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக
என்ற இந்த கலிமாத்தை, இந்த வார்த்தையை நான் சொல்வேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போ அந்த அலாமத்து, அந்த அடையாளம் என்ன என்பதை தெளிவுபடுத்துறாங்க. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் இலா ஆகிரி சூரா, அந்த சூராவினுடைய இறுதி வரையிலும். அப்போ இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அலாமத்தாக, ஒரு அடையாளமாக சொல்லியிருக்கிறான். அப்போ அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிவான், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான், மக்கள்லாம் ஒன்று கூடி உங்களிடத்து திரளாக வருவாங்க. இப்ப இதுதான் உங்களுடைய அடையாளமாக இருக்கு யா ரசூலல்லாஹ் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமா அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்தி தருகிறான். இப்போ இந்த அடையாளத்தை, இதை பார்க்கும் பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூறுவார்கள் என்று இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இந்த செய்தியை தான் இந்த ஒரு ரிவாயத்துல, இந்த ஒரு அறிவிப்புல நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ கடைசியாக சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பை நம்ம பார்ப்போம். வஃபீ ரிவாயத்தில் லஹு, இன்னும் அந்த முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய ரிவாயத்தில், அறிவிப்பில் உள்ள செய்தியாகும். இப்போ இந்த ஹூவுடைய லமீரு முன்னாடி அறிவித்த அந்த முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து போகக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்போ அவங்க சொன்னாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், யுக்ஸிரு அதிகப்படுத்தக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள், மின் கௌலி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்ற இந்த ஒரு சொல்லிலிருந்து அதிகப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள் சொல்றாங்க. அப்ப இந்த சொல்ல அதிகமா சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த சமயத்துல, அப்போ இதற்கான அர்த்தத்தை பார்ப்போம். சுபஹானல்லாஹி, அல்லாஹுவை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், வபிஹம்திஹி, இன்னும் அவனை புகழுவதை கொண்டு நான் புகழுகிறேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ, இன்னும் அல்லாஹ்விடத்தில் நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடிக்கொள்கிறேன், வதூபு இலைஹி, இன்னும் அவன் பக்கமே நான் தௌபாவை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், தௌபாவை செய்கிறேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை சொல்றாங்க. அப்போ காலத் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், குல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, அராக, உங்களை நான் பார்க்கிறேன், துக்ஃபிரு, நீங்கள் அதிகப்படுத்துபவராக உங்களை நான் பார்க்கிறேன், மின் கௌலி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ் என்ற இந்த சொல்லிலிருந்தும் நீங்கள் அதிகப்படுத்த கூடியதை நான் பார்க்கிறேன். அப்போ இந்த சொல்ல நீங்க அதிகமா சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைய நான் பார்க்கிறேன் யா ரசூலல்லாஹ். நீங்க இதை எதற்காக வேண்டி நீங்க அதிகமா சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள்? இதனுடைய பலன் என்ன? நீங்கள் எதன் காரணமாக இதை திடீர்னு இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள்? அதுவும் அதிகமாக இதை கூறிக்கொண்டே இருக்கின்றீர்களே, இதற்கான காரணம் என்ன யா ரசூலல்லாஹ் என்று தெரிந்து கொள்வதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. அப்போ ஃபகால, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்பரனி, எனக்கு ரப்பி, என்னுடைய இரட்சகனான எனக்கு அவன் அறிவித்து தந்தான், என்னுடைய இரட்சகன் எனக்கு அறிவித்து தந்தான், அன்னி, நிச்சயமாக நான், சஅரா, விரைவில் நான் பார்ப்பேன், அலாமத்தன், ஒரு அடையாளத்தை பார்ப்பேன், ஃபி உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தில், என்னுடைய சமுதாயத்துல ஒரு அடையாளத்தை நான் விரைவில் பார்ப்பேன் என்பதை என்னுடைய ரப்பு எனக்கு அறிவித்து தந்திருக்கிறாமா? என்னுடைய இரட்சகன் அல்லாஹு தஆலா எனக்கு சொல்லி இருக்கிறான், நீ உன்னுடைய சமுதாயத்தில் நீங்கள் ஒரு அலாமத்தை, ஒரு அடையாளத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று எனக்கு சொல்லியிருக்கிறான். அதன் காரணமாக ஃபஇதா ரஅய்துஹா, அந்த அடையாளத்தை நான் பார்த்தால், அக்ஸர்து, நான் அதிகப்படுத்துவேன், மின் கௌலி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்ற இந்த சொல்லில் இருந்தும் நான் அதிகப்படுத்துவேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நான் அந்த அடையாளத்தை இந்த உலகத்துல நான் எங்கெங்கெல்லாம் பார்க்கறனோ, எதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த அடையாளத்தை நான் பார்ப்பது போல நான் காண்கிறேனோ,
அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நான் இந்த சுபஹானல்லாஹி பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்ற இந்த சொல்லை நான் அதிகப்படுத்துவேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்லி காட்டினார்கள். இன்னும் சொல்றாங்க, ஃபகத் ரஅய்துஹா, இன்னும் திட்டமாக அதை நான் பார்த்தேன் என்பதை தெளிவுபடுத்துறாங்க. அப்போ அந்த அடையாளத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்பதை இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். அப்போ அந்த அடையாளம் என்ன என்பதை தெளிவுபடுத்துறாங்க. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற இந்த ஆயத்து தான் அதனுடைய அடையாளமாக இருக்கு. முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தவணை குறித்தான ஒரு ஆயத்தாக இருக்கு என்ற இந்த செய்தியை நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இந்த ஃபத்ஹ் என்பதற்கு ஒரு சின்ன விளக்கம் தராங்க. என்ன ஃபத்ஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முதல்ல இந்த ஆயத்துக்கான அர்த்தத்தை பார்ப்போம். இதா ஜாஅ வந்து விட்டால் நஸ்ருல்லாஹி, அல்லாஹுடைய உதவி வந்து விட்டால், வல் ஃபத்ஹ் இன்னும் அல்லாஹ் தரும் அந்த வெற்றி உங்களுக்கு வந்து விட்டால் என்று சொல்றானா இல்லையா? அப்ப இது எந்த வெற்றியை குறிக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது ஃபத்ஹு மக்கத, ஃபத்ஹ மக்காவை இது குறிக்கின்றது. அப்போ மக்காவை வெற்றி கொண்டார்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அந்த வெற்றியை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். அந்த வெற்றியை தான் இந்த ஃபத்ஹின் மூலமாக அல்லாஹு தஆலா கூற வருகிறான். அப்போ அந்த வெற்றியை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அந்த வெற்றி உங்களுக்கு வந்து விட்டால் அதுதான் உங்களுடைய அடையாளமாக இது இருக்கின்றது, உங்கள் தவணைக்கான அடையாளமாக இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக சொல்ல வருகிறார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஐத்தன் நாஸ. அப்போ இங்க வரஐத்துன் நாஸன் போட்டிருக்காங்க. இது நுஸ்கா பல பிரிண்டிங் மிஸ்டேக். இங்க தன்னாச என்பதுதான் வரும். இது ஆயத்து, புரியுதுங்களா? அப்ப வரஐத்தன் நாஸ, நீங்கள் அந்த மக்களை பார்ப்பீர்கள், யதுகுலூன நுழையக்கூடியவர்களாக, ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜன் கூட்டம் கூட்டமாக அல்லாஹுடைய மார்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக அந்த மக்களை நீங்கள் பார்த்தாலும் என்பதாக இங்க மீட்டணும். அப்போ அந்த விஷயத்தை நான் பார்த்தாலும் நான் அதிகப்படுத்தக்கூடியவனா இருப்பேன். அப்போ அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்க அல்லாஹுடைய அந்த நஸ்ரையும் அல்லாஹுடைய அந்த உதவியையும் அல்லாஹுடைய அந்த வெற்றியையும் நீங்கள் அடைந்து விட்டால், அது உங்களிடத்துல வந்து விட்டால், நீங்க ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னானா இல்லையா? அது போலவே வரஐத்துன் நாஸ, மக்களையும் நீங்க கூட்டம் கூட்டமாக அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக நீங்க பார்க்கும் பொழுதும் நீங்கள் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய இரட்சகனை புகழ்வதை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். வஸ்தக்ஃபிருஹு, இன்னும் அவனிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள். இன்னஹு, நிச்சயமாக அவனாகிறவன், கான தவ்வாபன் ஆகியிருக்கின்றான், தவ்வாபன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அவன் ஆகியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த ரெண்டு விஷயம், இந்த ஃபத்ஹ மக்கா, இந்த ஃபத்ஹையும் அல்லாஹுடைய உதவியும் உங்களிடத்துல வந்துட்டாலோ, இல்ல மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த தீனுல் இஸ்லாத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் சேருவதை நுழைவதை நீங்கள் பார்த்து விட்டாலோ, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனாக இருந்தான் என்பதை இந்த ஒரு அறிவிப்பின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்போ இந்த அறிவிப்புல இந்த விஷயத்தை தான் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இன்றைய பாடத்துல நான் 3 விஷயத்தை பார்த்தாச்சு. இந்த தஅவ்வுல் குர்ஆன் என்ற அதற்கான விளக்கத்தை, அதற்கான அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். இந்த 2 கீழே சொல்லப்படக்கூடிய இந்த 2 ரிவாயத்துகளையும் பார்த்து நாம் இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முன்னதான பிரிவுல இந்த முன்னாடி சொல்லப்பட்ட இந்த ரிவாயத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நிறைவு செஞ்சாச்சு. அப்போ இத்தோட இந்த 114வது என்ற இந்த ஹதீஸானது நிறைவு செய்யப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 115வது ஹதீஸை பற்றிய விளக்கங்களையும் அது குறித்தான தர்ஜிமாக்களை பற்றி
நாம் அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.